நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றுகிறேன். முதலில் தங்களுக்கு எனது வணக்கம் குறித்தாகட்டும். நபிகளார் அவர்கள் கடைசியாக மக்காவை வெற்றி கொண்ட பிறகு கபா ஆலயத்துக்குள்ளே நுழையும் பொழுது கடைசியாக 2 சிலைகள் இருந்ததாகவும் அதை தன் கைத்தடியால் அகற்றிவிட்டு உள்ளே நுழைந்ததாகவும் தாங்கள் பதிப்பித்த நூலில் நாம். எனது கேள்வி என்னவென்றால், அஞ்ஞான காலத்து வழக்கமான சிலை வணக்கத்தை ஒழித்துவிட்ட நபிகள் பெருமானார் அவர்கள் ஏன் அவர் காலத்திலே தலைவிரித்து ஆடிய அடிமைத்தனத்தை ஒழிக்கவில்லை? மனிதன் இறைவனுக்கு அடிமையாக இருக்கலாம், மனிதனுக்கு மனிதனே அடிமையாக இருக்கலாமா? அதை ஏன் அவர்கள் அனுமதித்தார்கள்? எத்தனையோ பத்வாக்களை விடுத்த அவர்கள், எத்தனையோ மார்க்க கடமைகளை இஸ்லாத்துக்கு சொல்லித்தந்த அவர்கள், அதையும் ஏன் ஒரு கடுமையான ஒரு சட்டம் மூலம் அப்புறப்படுத்தி இருக்கலாம் அல்லவா? அவர்கள் இருந்தது வரை, அது அவர்கள் மறையும் வரை, இந்த மண்ணை விட்டு மறையும் வரை அடிமைத்தனம் இருந்தது அல்லவா? ஏன்? இதற்கான உங்கள் விளக்கம் என்ன? நல்ல கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கொள்கையை சொன்னாங்கன்னா அதை செயல்படுத்திட்டு தான் விடுவாங்க, ஃபார்மாலிட்டிக்கு சொல்ல மாட்டாங்க. அதனால தான் காபாங்கிற ஆலயத்துக்குள்ள நபிகள் நாயகத்துடைய பாட்டனாருடைய சிலை தான் அங்கே இருந்தது. ஆபிரகாம் இஸ்மாயில் சொல்றாங்களே, 2 பேருமே நபிகள் நாயகத்துக்கு பாட்டனார் சிலையை தான் வச்சிருந்தாங்க. சிலை கூடாதுன்னு தூக்கு, பாட்டனர் தான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அப்புறப்படுத்தினாங்க நபிகள் நாயகம் அவர்கள். அவ்வளவு போல்ட்டா இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் அவங்க காலத்தில் அடிமைகள் உலகத்தில் இருந்தாங்க. மனித சந்தைகளில் போய் மனுஷன் ஆடு மாடு மாதிரி விற்பாங்க, விலைக்கு வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிட்டு போனால் அவனை வேலை வாங்கி சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, சோறு மட்டும் போடுவாங்க, அவன்கிட்ட எல்லா வேலையும் வாங்கி விடுவார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலைமை நபிகள் நாயகம் காலத்தில் இருந்தது. அதையும் ஒழித்திருக்கலாமே. அடிமைகளை பிற்காலத்தில் ஆபிரகாம் லிங்கன் காலத்தில் தான் அடிமைகளுக்கு எதிரான சட்டம் கொண்டு ஒழிச்சாங்க உலகத்தில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அடிமை இருந்தது. நபிகள் நாயகம் காலத்திலையும் மனிதர்கள் அடிமை சந்தையில் விற்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதை ஏன் நபிகள் நாயகம் தடுக்கலன்னு கேட்கிறார். அதான் கேள்வி. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த அடிமைகள் எப்படி உருவாகிறார்கள் என்று கேட்டா, பிறக்கும் போதே யார் அடிமையா பிறக்கிறது இல்லை. அடிமைகள் எப்படி வருவாங்கன்னு கேட்டா, 2 நாட்டுக்கு மத்தியில் சண்டை நடக்கும். சண்டை நடந்த உடனே ஒரு நாடு ஜெயிச்சிருவான், ஒரு நாடு தோத்துருவான். தோத்து போனா பிடிச்சிட்டு வருவாங்க. ஜெயிச்ச நாடு என்ன செய்யும் கேட்டா, தோத்து போன நாட்டினுடைய வீரர்கள் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு ஜெயிலாம் அந்த காலத்தில் கிடையாது, ஜெயிலு கட்டி அதை பாதுகாத்து அதுக்கு சோறு போட்டு அது ஒரு பெரிய நிர்வாக சுமை. அதுக்காக அந்த நாடு என்ன செய்யும் கேட்டா, இவங்களை அடிமையா பிடிச்சி வச்சுக்கிட்டு யார் யாருக்கு வேணுமோ எடுத்துக்கிறங்கன்னு வித்துருவாங்க. அவருக்கு பணம் தேவைப்பட்டு அவர் வித்துக்கிடுவார், பொருள் மாதிரி. இந்த அடிமையா இருந்தவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட சண்டைக்கு போய் சண்டையில் தோத்து போய் அந்த நாட்டால் பிடிபட்டவர்கள் தான் அடிமைகள். நல்லா விளைக்கணும். நபிகள் நாயகம் பல யுத்தம் செஞ்சாங்க, அதுல ஜெயிக்கும் பொழுது அந்த அடிமைகளை பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சிட்டு வந்த பிறகு அவங்கள என்ன செய்வாங்கன்னு கேட்டா, போர்ல பங்கெடுத்தவங்களுக்கு நீ இவரை வச்சுக்க, சோத்தை போட்டு வேலை வாங்கிக்க, கைதி மாதிரி ஏறக்குறைய. இப்ப அரசாங்கத்தில் ஜெயிலில் வைக்கிறோம்ல, 2 நாட்டுக்கு யுத்தம் நடந்துச்சுன்னு சொன்னா அவங்கள என்ன செய்வோம், ஜெயிலில் வச்சிருவோம். ஜெயிலில் வச்சா என்ன அர்த்தம்? எந்த உரிமையும் இல்லை. அவன் மனைவியோட சேர முடியாது, வீட்டுக்கு வர முடியாது, சோறு மட்டும் தான் போடுவோம். அப்ப சிறைச்சாலையில் எப்படி நீங்க கைதிகளை பிடித்து சோறு போடுவீங்களோ அதை தனித்தனி நபர்கள் கையில் ஒப்படைச்சாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு போர்க்களத்தில் குற்றம் புரிந்து வந்துட்டான், அவனை கொன்று போடுவது சில நாட்டில் வழக்கமாக இருந்தது. நபிகள் நாயகம் கொன்று போடல. கொன்று போடாம இவர்களுக்கு சிறைச்சாலை கட்டியும் பராமரிக்க முடியாத உலகத்தில் அந்த பழக்கமே இல்லை. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, பிரித்து கொடுக்குறாங்க. இப்ப ஒரு உத்தரவுல நிப்பாட்டி இருக்க முடியும். எப்படி? எல்லா அடிமை விடுதலை செய்ய அப்படின்னு விட்டோம்னு சொன்னா நாளைக்கு என்ன நடக்கும்? முகமதோட போய் நம்ம தைரியமா சண்டை போடலாம், மாட்டிக்கிட்டா கூட வெளியே விட்டுருவார் அவரு. அப்ப யுத்தம் செய்யறவன் தான் அடிமையாகிறான். அவனை சும்மா அனுப்பி விட்டீங்கன்னா இப்ப என்ன ஆகும்னு கேட்டா, எதிரிகள் சண்டைக்கு வரக்கூடிய எதிரி நாட்டவர்களுக்கு தைரியம் வரும். அவங்க மாட்டினா நம்ம அடிமையை பிடிச்சி வச்சுக்கிருவோம், நம்ம மாட்டினோம்னு சொன்னா இந்த ஏமாளி முகமது அனுப்பி விட்டுருவாரு, நம்ம தைரியமா சண்டை போடலாம். முஸ்லீம்களோட யுத்தத்துக்கு போனால், முஸ்லீம் நாட்டோட நம்ம நாடு யுத்தத்துக்கு போகுமையானால் நமக்கு எந்த இழப்பும் வராது அப்படின்னு சொல்லி இவர்களை அனுப்பி வச்சோம் என்று சொன்னால் இன்னும் மூர்க்கமாக மறுபடியும் சண்டைக்கு வருவார்கள். சண்டைக்கு கைதானவர்கள், யுத்தத்திற்கு கைதாகி அடிமையா இருக்கிறவங்க, இவங்களை திருப்பி அனுப்புறது பெரிய விஷயம் கிடையாது. திருப்பி அனுப்பினால் மறுபடியும் மூர்க்கத்தனமாக என்ன செய்வாங்க, அதிகமான யுத்தத்துக்கு நம்மளை இழுப்பார்கள், வம்பு சண்டைக்கு இழுப்பார்கள். மேலும் மேலும் சண்டையிலேயே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். அதனால நபிகள் நான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அது ஒட்டுமொத்தமாக உத்தரவின் மூலம் இல்லாம
வேற ஒரு வழிமுறையின் மூலம் கூட்டாக இல்லாம சின்ன சின்ன அடிப்படையில் வெளியிட்டு விட்டுறது. எப்படி ஒரு மனிதன் வந்து ஒரு பாவம் செய்யறான்னு வைங்க, நோன்பு வச்சுட்டான், நோன்பு வைத்து கொண்டு சாப்பிட்டுட்டான், இது பாவம். இப்படி செஞ்சாயானால் ஒரு அடிமையை விடுதலை செய்யி, அடிமை அனுப்பி விட்டுறார். அவரவற்ற உள்ள அடிமையை இண்டிவிஜுவலா விடுவதற்கு ஆர்வம் ஊட்டினாங்க. யார் யாரெல்லாம் அடிமை வைத்திருந்தார்களோ அவங்க எதாவது அல்லாஹ் மேல சத்தியமாக நான் அதை செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, அதை மீறிட்டாரு. இது ஒரு பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம் கேட்டா அடிமை விடுதலை செய்யி. நபிகள் நாயகம் எதுக்கு எடுத்தாலும் அடிமையை விடுதலை செய்யின்றாங்க. இதுல என்ன நடந்துச்சு என்று சொன்னால், கூட்டாக அந்த அடிமைகளை ஒட்டுமொத்தமாக அனுப்புறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நபரும் அவரவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அப்படியே அந்த அடிமைகளை குறைத்து கொண்டு தான் வந்தார்கள். இப்ப நபிகள் நாயகம் மரணத்திற்கு பிறகு வந்து பெருமளவுக்கு அடிமைகள் இல்லாமல் போயிட்டாங்க, யுத்தம் இல்லாமல் போச்சு, நாடுகள் எல்லாம் சுத்தி வளைச்சு எல்லாத்தையுமே அவங்க கைவசப்படுத்தி கொண்டார்கள். இந்த ஒரு காரணத்தினால தான் அதை ஒரு உத்தரவின் மூலமாக எல்லாரும் முடிவுக்கு வரணும். எப்படி வரணும்? சண்டைக்கு வரக்கூடிய எல்லா நாடுகளுமே என்னைய பிடிச்சா நீ விட்டு, உன்னைய பிடிச்சா நான் விட்டுறேன், அப்படி வந்து விடுதலை செய்யலாம். உன் ஆளை நான் பிடிச்சா நாங்க விடுதலை செஞ்சிருவோம், ஏன் ஆளை நீ பிடிச்சா நீ விடுதலை செய்யணும், அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இப்ப ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்குது, இவங்க சில கைதிகளை பிடிப்பாங்க, அவங்க சில கைதிகளை பிடிப்பாங்க, பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான நிலை ஏற்பட்டவுடனே பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு காலம் இல்லாத வரைக்கும் இதை உத்தரவு போட்டு எப்படி ஒழிக்க முடியும்? உத்தரவு போட்டு படிச்சா ஒரு சைடா தான் இருக்கும், இன்னொரு சைடுல இருக்காது. ஒரு சைடா இந்த மாதிரி விஷயங்கள் டூ சைட்ல இருக்கணும், ரெண்டு சைட்ல இருக்கணும். இரு தரப்பிலையும் சரியாக நடக்க வேண்டுமானால் அதுக்கு காலம் கணியணும். அந்த மாதிரி போர் இல்லாத ஒரு நிலை வந்து ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்க்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் ஆபிரகாம் லிங்கனுக்கு அதை செய்ய முடிந்தது. நபிகள் நாயகம் காலத்தில் அந்த சூழ்நிலை இல்லை. அதனால அது உத்தரவு போட்டாலும் நம்ம மட்டும் தான் விடுதலை செஞ்சுட்டு இருப்போமே தவிர அவங்க நம்மளை விடுதலை செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு நிலையினால தான் அதை உத்தரவு போட்டு ஒழிக்கல. உங்களுக்கு அதில் அடிமை பெண்கள் ஒரு இஸ்லாம் பெண்கள் உரிமை பறிக்கிறதாங்கிற புஸ்தகத்தில் இந்த அடிமை மேட்டை நம்ம எழுதியிருக்கிறோம். அந்த புஸ்தகம் உங்களுக்கு